அவ ஒன்னும் ஸ்ருதி வருமா இல்ல? நம்ம ரோகிணி பரத்வாஜ் சித்தார்த்தோட மனைவி, பரத்வாஜ் குடும்பத்தோட மருமக. நீ உன் சித்தார்த்த என்னைக்கும் விட்டுட்டு போக மாட்டேன்னு வாக்கு கொடுத்திருக்க. திரும்பி வந்துரு ரோகிணி, உன்னோட சித்தார்த்த கிட்ட திரும்பி வந்துரு. ரோகிணி இல்லாம சித்தார்த்த முழுமை அடைய மாட்டான். அப்புறம் சித்தார்த்த இல்லாம ரோகிணி உனக்கு ஒண்ணும் ஆயிருக்காதுன்னு எனக்கு தெரியும். ஏன்னா ரோகிணிக்கு ஏதாவது ஆயிருந்ததுன்னா சித்தார்த்தோட இதயம் அப்பவே நின்னு போயிருக்கும் ரோகிணி. ஏன்னா சித்தார்த்துக்கும் ரோகிணிக்கும் நடுவுல ஒருத்தருக்கு பிரச்சனை ஏற்பட்டா கூட இன்னொருத்தர் கண்ணுல இருந்து கண்ணீர் வரும். அவருடைய நிலைமையை பார்த்து நான் ஏன் அழணும்? நீ உயிரோட இருக்கேன்னு எனக்கு தெரியும். எனக்கு ரொம்ப பக்கத்துல தான் இருக்க. ஹே ரோகிணி, உன்னோட சித்தார்த்துக்கிட்ட நீ வந்துரு. ரோகிணி, உங்க ரோகிணி திரும்பி வந்துட்டேன். சுஷ்மா, இப்ப நமக்கு வேற வழியே இல்லை. இனிமே நம்ம இங்க இருந்தா கண்டிப்பா மாட்டிக்குவோம். இதுதான் நமக்கு சரியான நேரம். வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை இருக்கு. பாதுகாப்புக்கும் வெளியே போலீஸ் இருக்காங்க. நாம இங்கிருந்து கிளம்பிடலாம். எனக்கு பயத்துல கையும் ஓடல காலும் ஓடலங்க. அட சீக்கிரமா சூட்கேஸை எடுமா, சீக்கிரம். இந்த வழியா தப்பிச்சு பாரு. என்ன விடுங்க ப்ளீஸ், என்ன விடுங்க. என்னங்க இது? இது நம்ம சுருதி குரல் மாதிரி இருக்கு. விடுங்க, என்ன விடுங்கன்னு சொல்றல. ப்ளீஸ் என்ன விடுங்க. சித்தார்த், சித்தார்த் வேண்டாம், விட்டுருங்க ப்ளீஸ். என்ன விடுங்க. சித்தார்த் என்ன பண்ற? சித்தார்த்,
சித்தார்த் ஒன்னதான். சித்தார்த் என்ன பண்ற சொல்லு. என்ன பண்ற சித்தார்த்? ப்ளீஸ் யாரும் எதுவும் பேசாதீங்க. இங்க பாருங்க சித்தார்த். அடா ப்ளீஸ் சீமா. சித்தார்த். இங்கிருந்து போயிடு. திரும்பி வரணும்னு நினைச்சு கூட பார்க்காத. அப்புறம் நீங்க ரெண்டு பேரும் முதல்ல இங்கிருந்து கிளம்புங்க. திரும்பி வரணும்னு நினைச்சு கூட பார்க்காதீங்க. ஒரு நிமிஷம் சித்தார்த், அமைதியா இருக்கோ படாத. இப்ப சொல்லுப்பா, என்னதான் நடந்தது? பாட்டிமா, இந்த பொண்ணோட பிஹேவியர் கொஞ்சம் கூட சரியில்லை. நான் ஏற்கனவே குழப்பத்துல இருக்கேன். ரோகிணி எங்க இருக்கானே தெரியல. பத்தாவதுக்கு சீமா வாயை திறந்து பேசக்கூட மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி 1008 கேள்வி எனக்குள்ள ஓடிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த பொண்ணு வந்து என்ன கட்டி அணைச்சு என்கிட்ட என்ன சொல்றானா, உங்க ரோகிணி திரும்பி வந்துட்டேன்னு சொல்றா. அநேகமா என் ரோகிணிக்கு எல்லாம் ஞாபகம் வந்துருச்சு நினைக்கிறேன். என் ரோகிணியோட இடத்தை பிடிக்கணும்னு நீ கனவுல கூட நினைச்சு பாத்துறாத. நான் யாரோட இடத்தையும் பிடிக்கணும்னு நினைக்கல. எனக்கு இதெல்லாம் ஏன் தெரியல. நீங்க ரொம்ப கஷ்டப்படும் போது என்னை அறியாம என் கண்ணுல இருந்து கண்ணீர் வருது. நான் எதை ஞாபகப்படுத்திக்க முயற்சி பண்ணாலும் அப்பெல்லாம் எனக்கு உங்க முகம் மட்டும்தான் தெரியுது. உங்களோட இருந்த நிமிஷங்கள் மட்டும்தான் எனக்கு இப்பவும் ஞாபகம் வந்துகிட்டு இருக்கு. நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து வாழ்ந்த நாட்கள். அப்பெல்லாம் நாம சந்தோஷமா இருந்தோம்ல. நான் இந்த வீட்ல ஒருத்தையா இருந்தனா இல்லையான்னு எனக்கு இப்ப வரைக்கும் தெரியாது. இந்த வீட்ல மருமகளா இருந்தனா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது. நான் ரோகிணியா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது. ஆனா இப்ப வரைக்கும் எனக்கு தெரிஞ்சதில்ல ஒன்னே ஒண்ணுதான், உங்களுக்கும் எனக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு. வாய மூடு. எதுவும் பேசாத. என்னோட வாழ்க்கையில என் ரோகிணியோட இடத்தை பிடிக்கணும்னு நீ நினைச்சு கூட பாத்துறாத. யோசிச்சு கூட பார்க்காத. நான் யோசிக்கல. எனக்கு எதுவும் புரிய மாட்டேங்குது. நான் யாருன்னு கூட எனக்கு ஞாபகம் இல்லைன்னு சொல்றேன்ல. எனக்கு சீமா தான் சொன்னாங்க நான் தான் ரோகிணி பரத்வாஜ்னு. நீங்க என்னுடைய ஞாபகங்களை திரும்ப கொண்டு வரதுக்கு எவ்வளவு முயற்சி பண்ணீங்க. ஆனா எனக்கு எதுவுமே ஞாபகம் வரல. இவங்க எனக்கு நிறைய போட்டோஸ் எல்லாம் கூட காட்டினாங்க. அப்புறம் இந்த வீட்ல ஒரு பொண்ணு ரோகிணின்னு சொல்லி தங்கிட்டு இருக்கால, அந்த பொண்ணு ரோகிணியே இல்லன்னு சொன்னாங்க. அவ பொய்யானவன்னு சொன்னாங்க. அப்புறம் என் அப்பா அம்மா இருக்கிறவங்க எனக்கு ஏதோ ஒரு மருந்து கொடுக்கறாங்க. அதான் எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல. நான் எவ்வளவோ முயற்சி பண்ணேன். ஆனா எனக்கு எதுவும் ஞாபகம் வர மாட்டேங்குது. அதெல்லாம் அந்த மருந்தாலதான். நான் சொல்றத நம்புங்க, நம்புங்க. ரோகிணி, ரோகிணியா? ரோகிணி நில்லு. இதுதான் சரியான நேரம். வா, இங்கிருந்து போயிடலாம். ஸ்ருதி, பிரேம் ஸ்ருதி சந்தேக் நில்லுமா. இவங்கள புடிங்க போக விடாதீங்க. நீங்க எங்களையே தடுக்கிறீங்க.
இங்க பாருங்க, எங்களை எங்க பொண்ணு கூட போக விடுங்க. மேடம், இந்த ராத்திரியில சீமா தனியா போக வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அந்த பொண்ணை புடிச்சிட்டு வரதுக்கு கான்ஸ்டபிள நான் அனுப்பியிருக்கேன். அந்த பொண்ணு மட்டும் எங்க கிட்ட பிடிபடட்டும். அதுக்கப்புறம் இவங்க 2 பேரோட டிராமாவும் முடிஞ்சிடும். சரியா சொன்னீங்க இன்ஸ்பெக்டர் சார். இந்த டிராமாவை முடிச்சே ஆகணும். இன்னைக்கு நிறைய உண்மைகள் வெளியே வரப்போகுது. அம்மா தாயே, என் ரோகிணி நீங்க தான் காப்பாத்தின. அவன் நல்லபடியா வீட்டுக்கு திரும்ப வரணும். போறான். ஏய் நில்லு. நான் யாரு? நான் யாருன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. நீங்க எத்தனை ஹேர் ஆயில் ட்ரை பண்ணிருக்கீங்க? 7 இருந்து 8. கொஞ்சம் மெடிசனும். முடி கொட்டுறதுக்கான தேர்வு எப்படி கிடைச்சது? அஸ்வினி மட்டும்தான். நம்ம எல்லாருக்குமே தெரியும், அவ முகம் நம்மளோட பழைய ரோகிணி மாதிரியே இருக்குன்னு. ஆனா நீ இப்ப எதுக்காக இவள ரோகிணியை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு கூப்பிட்ட? எதுவும் பண்ண மாட்டேன்னு நம்ம ஃபேமிலிக்கு கெட்ட பேர் வர மாதிரி. ஆனா உன்னோட மௌனம் தான் எங்க எல்லாரையும் பயமுறுத்துது. ஏதாவது பேசுமா? என்ன நடந்ததுன்னாவது சொல்லுமா? அம்மாடி சீமா, ஏதாவது சொல்லு. அக்கா ப்ளீஸ், நீங்க தயவு செஞ்சு இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க. சீமா கிட்ட யாரும் எந்த கேள்வியும் கேட்க கூடாது. இப்ப எதுவும் கேட்காதீங்க. அவ நான் சொல்லிதான் பேசாம இருக்கா. நான் என்ன சொல்றேன்னா, நான் தான் சீமாவை எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்கேன். எதுக்குன்னா உண்மை எந்த நேரத்துல சொல்லணும்னு சொன்னா அது மேல நம்பிக்கை இருக்கிற வரைக்கும் தான். அப்புறம் உண்மை இதுதான், எந்த பொண்ண சித்தார்த் ஹாஸ்பிட்டல்ல இருந்து கூட்டிட்டு வந்தானோ அந்த பொண்ணு ரோகிணி இல்ல. என்ன நம்ம ரோகிணி இந்த பொண்ணுதான் ஸ்ருதி வர்மா. யார இவங்க தம் பொண்ணுன்னு சொல்றாங்களோ அவதான் ரோகிணி. இவங்க 2 பேரும் அவ அம்மா அப்பா இல்ல. இந்த சூழ்ச்சிக்கெல்லாம் காரணம் நம்ம வீட்டுல ரோகிணின்னு சொல்லிக்கிட்டு இருக்காளே அவதான் காரணம். அவதான் ரோகிணியா மாதிரி இது எல்லாத்தையும் செஞ்சா. தாயே, இந்த உலகத்துல எல்லாரும் சந்தோஷமா வாழணும். இந்தாம்மா, ஆர்த்தி எடுத்துக்க.
நாகதேவி, எனக்கு எதுவும் புரிய மாட்டேங்குதுமா. எப்பெல்லாம் மனுஷங்களுக்கு கஷ்டம் வருதோ அப்ப நாங்க உங்ககிட்ட தான் வந்தாகணும்மா. ஏன்னா உங்ககிட்ட மட்டும்தான் ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் இருக்கு. எனக்கு நீங்க தான்மா உதவி பண்ணணும். எனக்கு ஒரு நல்ல வழியை காட்டுங்க. எனக்கு என்ன பத்தின உண்மை தெரியல. என்னுடைய பழைய ஞாபகங்களை உங்களால மட்டும்தாம்மா திருப்பி கொடுக்க முடியும். பிளீஸ் சொல்லுங்கம்மா, நான் யாரு? ஒருத்தங்க என்னடானா என்ன அவங்க தங்கச்சின்னு சொல்றாங்க. நான் இப்ப எந்த வீட்டுல இருக்கிறேன்னா அங்க இருக்கிற ஒரு அம்மா என்ன அந்த வீட்டு மருமகன்னு சொல்றாங்க. அவங்க எல்லாரோடய எனக்கு என்ன உறவு இருக்கு? பிளீஸ் எனக்கு சொல்லுங்கம்மா. பிளீஸ் எனக்கு பழைய ஞாபகங்கள் வரதுக்கு நீங்க தான் உதவி பண்ணணும். பிளீஸ்மா, தயவு செஞ்சு பண்ணுங்க. நலமும் ருசியும் இணையும் உற்சாகம். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிமா. ஜெய் மகாதேவி. கையப்படி இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ண. இதெல்லாம் சூழ்ச்சி. நல்லா திட்டம் போட்டு பிளான் பண்ண சூழ்ச்சி. அப்புறம் இன்னைக்கு உன்னோட சூழ்ச்சிக்கு பின்னாடி இருக்கிற உண்மைகளை எங்க கிட்ட சொல்ல போற. ரோகிணி, நீ உன்னோட சித்தார்த்த கிட்ட வந்துரு. சித்தார்த், அம்மன் உங்களுடைய வேண்டுதலை கேட்டுட்டாங்க. அப்புறம் அவங்க உங்களுடைய ரோகிணிய திருப்பி கொடுத்துட்டாங்க. எல்லா உண்மைகளும் என் கண்ணு முன்னாடியே இருந்தும் எனக்கு அது தெரியாம போயிடுச்சு. ஆனா இப்போ எனக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு. நீங்க எனக்கு இருந்த எல்லா சந்தேகங்களையும் எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வச்சிட்டீங்கம்மா. இப்ப நான் என்னுடைய சீமா அக்கா, என்னோட மொத்த குடும்பத்துக்கூடையும் சித்தார்த் கிட்டையும் போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஜெய் மகாதேவி.